அந்தமானில் முதன்முதலாக நடைபெற்ற சிலம்ப போட்டியில் தமிழகத்தில் இருந்து ஏராளமான சிலம்ப வீரர்கள் பங்கேற்பு. போட்டியில் வெற்றி பெற்று திரும்பிய வீரர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. அந்தமானில் முதல் முறையாக நடைபெற்ற சிலம்ப போட்டியில் பெருங்களத்தூரில் இருந்து பென்னியல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் 50 வீரர்களும், திருவொற்றியூர் யுத்தவர்மா சிலம்ப போர்க்கலை அகாடமி விளையாட்டு சங்கம் சார்பில் 50 வீரர்கள் என தமிழகத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட சிலம்பம் மற்றும் சிலம்ப கற்று வரும் மாணவர்கள் அந்தமானில் முதன்முறையாக நடைபெற்ற யூத் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் நடத்தப்பட்ட போட்டியில் கலந்து கொண்டனர். ஒற்றை சிலம்பம், இரட்டை சிலம்பம், சுருள்வாள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நடந்த போட்டிகளில் வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றனர். இந்த நிலையில் பல்வேறு பதக்கங்களை வென்று இன்று சென்னை திரும்பிய விளையாட்டு வீரர்களுக்கு விமான நிலையத்தில் மாலை மற்றும் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சிலம்ப பயிற்சியாளர்கள், தமிழகத்தில் 3% சிலம்ப வீரர்களுக்கு இடஒதுக்கீடு அளித்ததை வரவேற்பதாகவும், இந்த இடஒதுக்கீட்டை முறையாக அமல்படுத்த வேண்டும் என்றும், மேலும் ஜல்லிக்கட்டு தனி மைதானம் அமைத்து போல் தமிழர்களின் பாரம்பரிய கலையான சிலம்ப விளையாட்டிற்கும் தனி மைதானம் அமைக்கப்படும் என முதல்வர் கூறியிருந்தார். இதனை உடனடியாக அமைத்து தர வேண்டும் என்றனர்.